10வது மாசத்துல குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. இதுல 5ஆம் மாசம் சித்ரானோ 9ஆம் மாசம் வளகாப்புன்னு எமோஷனலா நீ கனெக்ட் ஆனா அது சரியா இருக்காது. ஏன் இது உனக்கு தெரியாதா? இங்க பாரு பாரதி, நீ பண்றது பியூர்லி பிசினஸ். உன்னோட கர்ப்ப பையன் எங்களுக்கு 10 மாசம் வாடகைக்கு கொடுத்திருக்க. அதுக்கு பதிலா நாங்க உனக்கு பணம் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் இந்த விஷயத்துல சென்டிமெண்ட் எங்க இருந்து வந்துச்சு? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஸ்வேதா. ரேணுகா தான் உங்க அம்மா இருந்தா சித்ரனை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அது இதுன்னு பேசி மனச கலைச்சிட்டா. சரி, அவளுக்கு தான் விவரம் இல்ல, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிருக்கணும்ல. நான் வேலை மெனக்கிட்டு உன்னை பார்த்து இதெல்லாம் பேசி உன்கிட்ட சொல்லணுமா? சாரி ஸ்வேதா, எனக்கு சித்ரானாவும் வேணாம், வளகாப்பும் வேணாம். அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல, ஆசைப்படவும் மாட்டேன். பாரதி, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாலாம் பேசிட்டு இல்ல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல சென்டிமெண்டா எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ ஆசைப்பட்ட, எனக்கு வேற வழியே இல்ல. நம்ம அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நீ ஆச்சும் அந்த குழந்தையாச்சும் நான் போய்கிட்டே இருப்பேன். தெரிஞ்சுக்கோ. ஹலோ, சொல்லுங்க பாரதி. சந்துரு, நான் பாரதி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. நான் உன்னை சொன்னா நீங்க கேப்பீங்களா? என்னாச்சு பாரதி, சொல்லுங்க. நான் ஏதாவது பண்ணணுமா? எனக்கு நீங்க சித்ரனா ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் பாரதி திடீர்னு இப்ப வேண்டான்னு சொல்றீங்க? வேண்டானா வேண்டாங்க, விட்டுருங்களேன். பாரதி, நான் உங்க வீட்டுக்கு வந்து சித்ரான சாப்பிட ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன உடனே அதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. பெண்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்களான்னு நானே ஆச்சரியப்பட்டேன். இப்ப ஏன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வேணான்னு சொல்றீங்க? எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்பட கூடாது சந்துரு. அதுக்குன்னு பெரிய குடுப்புன்னு அதிர்ஷ்டம்லாம் வேணும். அதுக்கு முன்னாடி ஆசைப்படுறதுக்கு தகுதி வேணும். அது எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஏங்க, சித்ரானம் பண்ண அப்படி என்ன பெரிய தகுதி வேண்டியிருக்கு? வயிற்றுல 5 மாசம் குழந்தை இருக்கணும், நீங்க என் குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கீங்க. இதை விட வேற என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? சந்துரு, நான் தெரியாதனமா சித்ரானா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்து நான் வேண்டான்னு சொல்றேன். வேண்டானா விட்டுருங்களேன் ப்ளீஸ். நீங்களும் புரிஞ்சுக்காம இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? இருங்க ஒரு நிமிஷம். நீங்களும்னா அப்ப வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க, உண்மையா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஆச்சு? பாரதி, சொல்ல போறீங்களா இல்லையா? ஸ்வேதா, ஸ்வேதா வீட்டுக்கு வந்து நீ எப்படி சித்ரனா சாப்பிடணும் இப்படிலாம் பண்ணனா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னான்.
பண்றது இப்ப வெறும் பிசினஸ் தான். அதனால உணர்வுபூர்வமா குழந்தையோட உன்னை சம்மந்தப்படுத்திக்காத. அது ஒன்றும் உன் குழந்தை கிடையாது, ஏன் குழந்தை அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசிட்டா. அதனால எனக்கு இந்த சித்ரா அண்ணா வேற எந்த அண்ணமும் வேணாம் சந்துரு. நீங்க எனக்கு எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களே அதுவே எனக்கு போதும். பாரதி, அழுது போதும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க வாடகை தாயா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நியாயமான உங்களோட சின்ன ஆசையை கூட நான் நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மனிதாபிமானமே இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் நீங்க சித்ரா அண்ணன் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு ஸ்வேதா யாரு? கேட்டா அவகிட்ட பேசிக்கிறேன், நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கண்டிப்பா சித்ரா அண்ணன் சாப்பிட்றீங்க, அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். மாமா 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 ஏம்மா கேக்குறேன்லம்மா, யார் நீ? அம்மா நில்லுமா, அம்மா நில்லு. யார்மா நீ?
ஏய் யார் நீ? ஏய் நீ முந்தா நேத்து புதுசா வேலைக்கு சேர்ந்த லக்ஷ்மி தானே? எதுக்கு இப்படி ஓடி வர? எங்க போயிட்டு வர? இல்லம்மா, ராத்திரி தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் காலார நடந்துட்டு வரேன். வெளிய போய் நடந்துட்டு வரியா? அப்புறம் ஏன் ஓடி வர? இல்லம்மா, அது பாத்ரூம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வருதுமா, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். மேடம் மேடம் அந்த அம்மாவை பிடிங்க. ஏய் ஏய். ஏய் நில்லு. ஏய் தப்பிச்சு வந்துட்டா மேடம். என்னாச்சு? என்ன பண்ண இவ? மேடம் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணு நம்ம மாயா மேடம் கெஸ்ட் தங்கியிருக்காரு, அந்த ரூமை எட்டி பார்த்துட்டு இருந்தா. சந்தேகப்பட்டு விசாரிக்கலான்னு கூப்பிட்டா தப்பிச்சு ஓடி வந்துட்டா மேடம். இவர் சொல்ற இடத்துக்குலாம் நான் போலமா, போய் சொல்றாருமா. ஏய் போய் சொல்லாத. இவ சரியான திருடி ஏற்பான்னு நினைக்கிறேன் மேடம். இவளை நல்லா விசாரிச்சு பாருங்க.